யாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்த உலகம் உய்வதற்காக அவதாரம் செய்தவன் முருகப்பெருமான். இப்ப சரவண பொய்கையில முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த நெருப்பு பொறிகள் 6 நெருப்பு பொறிகள் 6 குழந்தையாக அந்த தாமரை மலர்ல இருக்கு. குழந்தைகளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தார்கள். அதனாலதான் கார்த்திகை விரதம் இருந்த கந்தனை நீர் போற்றிய கடனால் அவன் உந்தன் மைந்தன் என்னும் பெயர் ஆகுகிறார் சிவபெருமான். யார் ஒருவர் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் அடைய முடியாத செல்வம் என்று எதுவுமே இல்லை. இக பர சுகம் கிடைக்கும், பரம் தனை நல்குவோம்னு யாரு சொல்றன்னா சிவபெருமான் சொல்றார். சாப்பிடாம இருந்தா மட்டுமே விரதம் கிடையாது, மனசு கட்டுப்பாடோட இருக்கணும். 5 புலன்கள் இருக்குல்ல, கண்ணு, காது, வாய், உடம்பு, எல்லா 5 புலன்களும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விரதம். சில பேர் சாப்பிடாம இருக்கும்போது டிஃபன் சாப்பிடுவோமாங்க, அப்பெல்லாம் கிடையாது. நான் ஒருத்தர் கேட்டேன், ஏங்க இப்படி டிஃபன் சாப்பிடுற முறை வந்தது? இப்ப நாங்க விரதம் இருக்கிறோம், சிவனுக்கு விரதம் இருக்கிறோம், சாதம் சாப்பிடாம, அது ரெண்டுமே ஒண்ணுதானே? சாதமும் ஒண்ணுதான், அதுல இருந்துதான் நம்ம அரிசியில இருந்துதான் இட்லி தோசை எல்லாம் பண்றோம், ஏன் டிஃபன் சாப்பிடுற முறைன்னு ஒண்ணு வந்ததுன்னு கேட்டேன். அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. அரிசி இருக்குல்ல, ஒவ்வொரு அரிசியையும் பார்க்கும்போது சிவபக்தர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு அது சிவலிங்கமாவே தெரியுமா. சிவலிங்கமாவே தெரியற போது இதை நான் எப்படி சாப்பிடுறதுன்னு அதை பின்னமாக்கி டிஃபன்ல அந்த பிரச்சனை இல்லை, இட்லி தோசையில அந்த பிரச்சனை இல்லை. அதனாலதான் அரிசி சாதமா சாப்பிடாம அதை பின்னமாக்கி வேறொரு பலகாரமா செஞ்சு சாப்பிடுற பழக்கம் வந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அன்னை பார்வதி தேவி இப்படி ஓடுறப்போ அவளுடைய சிலம்புல இருந்து 9 மணிகள் விழுந்தது. நவ மணிகள்னு பேர் அந்த மணிகளுக்கு. அந்த நவ மணிகள்ல இருந்து அந்த நவ மணிகள் சிதறி கிடக்கு. அந்த மணிகள்லயே பார்வதி தேவியுடைய உருவம் தெரியுது. ஒவ்வொரு மணிலையும் பார்வதி தேவியுடைய உருவம் தெரியுது. சிவபெருமான் அந்த மணிகளில், நவ மணிகளில் தெரியக்கூடிய அந்த நவ கன்னியர்களை அழைக்கிறார். அவர்களிடம் இருந்து வந்தவர்கள் தான் நவ வீரர்கள். முருகப்பெருமானுடைய படை வீரர்கள் 1,09,000 பேர். அந்த 9 பேர் தான் நவ வீரர்கள். அவர்களுக்கு தலைவர் தான் வீரபாகு. நவ வீரர்கள் பார்க்கிறோமே, சூரபதுமனை பத்தி நம்ம பார்க்கும்போது முதல்ல தூது போறது யாருன்னா வீரபாகு தான் தூது போவார். அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் எவ்வளவு அறத்தோடு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. எடுத்தோன்னெல்லாம் போய் போர் செய்ய மாட்டாங்க, முதல்ல தூது அனுப்புவாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தூது போனது யாரு? கிருஷ்ணர் தூது போனார். கிருஷ்ணன் தூதுனே பேர். அதுல ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தப்ப தூது போனது யாரு? எல்லாரும் ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. ஆனா சரியான தூதுவன் யாருன்னா அங்கதன், வாலியோட பையன் அங்கதன் தான் தூது போனான். அப்ப எல்லா அரசர்களும் போர் செய்யறதுக்கு முன்னாடி தூது போயிருக்கிறாங்க. சூரபதுமன் மீது முருகப்பெருமான் படையெடுத்து சென்று போர் செய்யறதுக்கு முன்னாடி தூது போனவர் வீரபாகு. இந்த நவ வீரர்கள் உருவாகிறார்கள். வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீர புரந்தரன், வீர ரட்சகன், வீர மார்த்தாண்டன், வீராந்தகன், வீர தீரன், இவங்க தான் அந்த நவ வீரர்கள். இந்த நவ வீரர்களை பற்றி பாம்பன் சுவாமிகள் நவ வீரர் நவரத்ன கலி விருத்தம்னு பாடி இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுது? இதெல்லாம் நவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஏன் பாம்பன் சுவாமிகள் அவங்க மேல ஒரு விருத்தம் பாடினார்? முருகன் கோவில் எல்லாம் நவ வீரர்கள் வச்சிருப்பாங்க நிறைய கோவில்கள்ல. நீங்க எந்த பாடல் பெற்ற சிவஸ்தலத்துக்கு போனாலும் அங்க 63 நாயன்மார்களை பார்க்கலாம். இருக்கிறாங்களா 63 நாயன்மார்கள்? அதே மாதிரி முருகன் கோவில்லையும் இந்த நவ வீரர்கள் இருப்பாங்க. திருத்தணிலாம் நீங்க போனீங்கன்னா அந்த நவ வீரர்களை பார்க்கலாம். என்ன தெரியுமா? நவ கிரகங்கள் இருக்கா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, மொத்தம் 9 நவ கிரகங்கள். இதுல ரொம்ப கஷ்டப்படுத்துறது ராகு கேது. அப்புறம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா சனி பகவான். இந்த நவ வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த நவ வீரர்கள் பற்றி பாம்பன் சுவாமிகள் எழுதி அந்த விருத்தத்தை படிப்பது, நவ வீரர்களை வணங்குவது,
நவ வீரர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை வணங்குவது, இதெல்லாம் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிச்சயமா குறைச்சு தரும். எதை